இந்த வீடியோவில் தமிழ்நாடோட பழமை வாய்ந்த ஒரு பெஸ்ட் டீம்டு யூனிவர்சிட்டி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய +2 மார்க் இருந்தாலும் சரி, ஜிஇ மார்க் வச்சும் கம்பைண்டாக கொடுக்கக்கூடிய ஒன்லி ஒன் யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாஸ்திரா யூனிவர்சிட்டி தஞ்சாவூர். அதை பற்றி தான் டீட்டெயில்டாக நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் உங்கள் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ரைட், என் பையன் +2 வந்து முடிக்க போறான். என்னடா ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா, அப்பா நான் மெடிக்கல் படிக்கலாம்னு எனக்கு தோணுது, திடீர்னு இன்ஜினியரிங் போகணும்னு இருக்கு, இல்லப்பா நான் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடிஸ் எதனா இருந்தாலும் படிக்கிறேன் அப்படின்றான். இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குலாம் என்ன சேர்த்து விடுங்கன்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்துக்கும் சேர்த்து எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், நீட்டுக்குன்னு ஒண்ணு சேர்க்கணும், ஜேஇக்கு சேர்க்கணும், அப்புறம் விஐடி எழுதணும்ன்றான், அமிர்தா எழுதணும்ன்றான், இந்துஸ்தான் எக்ஸாம் எழுதணும்ன்றான், மணிப்பால் எழுதணும்ன்றான், பிட்சாட் எழுதணும்ன்றான், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றான், என்னென்னமோ சொல்றான். இது எல்லாத்தையும் நான் வெளியில விசாரிச்சா ஒவ்வொன்றும் 20,000 30,000 கோர்ஸ் ஃபீஸ் இருக்கு. என்னதான் பண்றது எனக்கு தெரியல அப்படின்ற கவலைப்படக்கூடிய பெற்றோரா நீங்க? வருத்தப்படாதீங்க. ஆர்ஜிஆரோட ப்ரோமெட் 2026 ஒரே ட்ரைனிங் 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க கிராக் பண்ண முடியும். டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? கீழே இருக்க லிங்க் பிரஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஓகே, நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசை இருக்கும், நல்ல காலேஜில் படிக்கணும், படித்து முடிச்சதுமே நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கணும், டிசிப்ளின்டோட படிக்கணும். அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் பெஸ்ட் யூனிவர்சிட்டி சாஸ்திரா. கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகள் நம்ம பார்க்கலாம். எவ்வளோ வருடம் பார்த்தீங்கன்னா 1984 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டட். அப்பத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய மவுசு குறையவே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ரைட்டா? இதில் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். அட்மிஷன்ஸ் எப்படி பண்ணுறது, கேரியர் ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது, பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி கொடுக்குறாங்க, எவ்வளோலாம் வந்து இதில் ஃபீஸ் இருக்குது, தென் படித்து முடிச்சதுமே எவ்வளோ சேலரி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குது, எந்த மாதிரியான இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கு வராங்க அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ரைட்டா? நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மினிமம் வந்து யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் 10 minutes இயர், பிகாஸ் இட்ஸ் யுவர் கேரியரை பற்றி நம்ம வந்து டிசைட் பண்ணி ஒரு நல்ல காலேஜை பற்றி செலக்ட் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணணும், நூக் அண்ட் கார்னரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத மைண்டில் வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்போ நீங்கள் இதை சும்மா அப்படி ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி ஷார்ட்ஸ் பார்க்குற மாதிரிலாம் பார்க்கக்கூடாது. தயவுசெய்து பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், ஜஸ்ட் அப்சர்வ் 10 minutes. யூ ஹேவ் டு இன்வெஸ்ட். இந்த டைமை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்டிங்காக பார்க்காம இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேரியருக்கு வந்து கரெக்டாக பிளான் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. ரைட்டா? அதனால் யூடியூப்பில் வந்து நீங்கள் ஆர்ஜிஆர் அகாடமி சேனலில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். ஏன்னா டெய்லி பேசிஸில் காலையிலையும் ஈவினிங்கில் உங்களுக்கு கண்டினியூஸாக நெக்ஸ்ட் 6 months வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து கண்டினியூ. ஏன்னா இப்போ +2 படிக்க போகிறோம், அப்புறம் 10th முடிக்க போகிறோம், அப்புறம் குரூப் செலக்ட் பண்ணோம், அப்புறமா +2 முடிச்சு விட்டு வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஜாயின் பண்ணோம், நல்ல பெஸ்ட் காலேஜ் போகணும், மெடிக்கலா, இன்ஜினியரிங்கா, இல்லை ரிசர்ச்சா, இப்படி மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். என்னெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வருது, என்ட்ரன்ஸ் முடிஞ்சதுமே ரிசல்ட் வரும், ரிசல்ட் வந்து கவுன்சிலிங் போகணும், கவுன்சிலிங் ப்ராசஸ் பார்க்கணும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு +2 படித்த மாணவனுக்கு ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜ்லேயும் பேரண்ட்டும் அவங்களும் இருப்பாங்க. கிட்டத்தட்ட 85% ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து ஃபெயில்யூர் ஆகிறாங்களா இந்த கவுன்சிலிங் ப்ராசஸில், குரூப்ஸை செலக்ட் பண்ணுறதுலையும் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து என்னன்றதை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதனால் ஆர்ஜிஆர் அகாடமி யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் யாரெல்லாம் உங்கள் லெவலில் இருக்காங்களோ, அந்த மாதிரி அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னு நினைக்கிறாங்களோ, இல்லை நிறைய விஷயங்களை கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்களோ, இதெல்லாம் புரிஞ்சால் எங்கள் குழந்தைக்கு நல்லா வழிகாட்ட முடியும்னு நினைக்கிறாங்களோ, அவங்களுக்கு எல்லாம் மேக்ஸிமம் இந்த என்ன பண்ணணும், ஷேர் பண்ணி விட்டுறணும். ரெண்டாவது, உங்களுடைய ஸ்கூல் குரூப் இருந்ததுன்னா அதில் நீங்கள் போட்டு விட்டுட்டிங்கன்னா உங்களை மாதிரி நிறைய குழந்தைங்க இது பெனிஃபிட் ஆகிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கும். தென் இது ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிடணும். அப்போ தான் நம்ம டீம் வந்து என்ன பண்ணுவாங்க, பரவாயில்ல இவ்வளோ பேர் லைக் பண்ணுறாங்க நம்மளுடைய வீடியோஸ்னு, இன்னும் பெஸ்ட் வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிரியேட் பண்ணும். ரைட், அன்லாக் சாஸ்திரா சீக்ரெட்ஸ் ஃப்ரம் ஸ்டார்ட் அப் டு NIRF ரேங்க் வரைக்கும் இவங்களுடைய ப்ராசஸ் எப்படி இருந்திருக்கு அப்படின்றத நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். இமேஜின் 1984 இன்ஜினியரிங் காலேஜ் எக்ஸ்ப்ளோரிங் இன் இந்தியாஸ் டாப் டீம்டு யூனிவர்சிட்டி. எப்போ 1984 ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி வருதுன்னா எப்படி இருந்திருக்கோம் பாருங்க. அந்த டைமில் எந்த மாதிரி விஷன் இருந்திருக்கோம் பாருங்க அந்த ஃபவுண்டருக்கு. ரைட்டா? தென் நவ் NIRF ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டாப் ஆல் இண்டியா இன்ஜினியரிங் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு எடுக்கிறப்ப 40th பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா NIRF ரேங்க்ல இருக்காங்க. எவ்வளோ போட்டி, கடுமையான போட்டி, ஒன்றுமே காலேஜ் இல்லாமல் இடத்துல இன்னைக்கு தடுமாறுனா பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கிற இடத்துல இன்னைக்கு கிட்டத்தட்ட NIRF ரேங்க் ஆல் ஓவர் இந்தியாவில் 40வது பிளேஸில் இருக்காங்கன்னா பெரிய விஷயம். ரைட்டா? 232 acres கிரீன் பேரடைஸ் இன் தஞ்சாவூர் ட்ரைன்ஸ் கிட்டத்தட்ட 20,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் குளோபல் கேரியர்ஸ்க்காக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒய் வாட்ச் பிளேஸ்மெண்ட்ஸ் டு அப் டு 27 lakhs per annum இருக்கு. ரைட்டா? இங்கே அஃபோர்டபுள் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபீஸு, யுவர் டிக்கெட் டு சக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் சாஸ்திரா யூனிவர்சிட்டி. ரைட்? இப்போ நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னா 1984 அம்புல் ரூட்ஸ் டு
A++ பவர் ஹவுஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாஸ்திரா. இதில் ஸ்டார்டட் அஸ் சண்முகா காலேஜ் அப்படின்ற மாதிரி இனிஷியலில் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டீம்டு ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2001 வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூஜிசி, தென் NAC AA++, தென் வந்து பார்த்தீங்கன்னா கிரேடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3.76 அவுட் ஆஃப் 4 வாங்கியிருக்காங்க. தென் ஐஐடி யூகே, தென் அக்ரிடேட் கிட்டத்தட்ட ஒரு 12 ப்ரோக்ராம்ஸ் வந்து அக்ரிடேட் ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க. ஆஃப் கேம்பஸ் கும்பகோணம், SRC, தென் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கேம்பஸ் ஃபார் BBA BCAக்கெல்லாம் இன்றைக்கி இருக்க ஆரம்பிச்சிச்சு. ரைட்டா? தென் க்ரௌன் டு 24 டிபார்ட்மெண்ட்ஸ், 159 கோர்சஸ், ரிசர்ச் பேஸ்டு வித் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 11,000+ பப்ளிகேஷன்ஸு ஆயிருக்கு. தென் யூனிக் அலுமினி வந்து நேஷ்னல் யூனிவர்சிட்டி சிங்கப்பூர் இருக்கு இல்லையா, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அலுமினிஸ் இருக்காங்க. ஃபார்ச்சூன் 500லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அலுமினிஸ் வந்து பிளேஸ் ஆகிருக்காங்க. ரைட்டா? அதனால் உங்களுடைய ஃப்யூச்சரும் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் இன்ஸ்டியூஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரா யூனிவர்சிட்டி. இதில் என்ன மாதிரி கோர்சஸ் கிட்டத்தட்ட 300 ஏக்கர்ஸ், இன்னோவேஷன் ஹெவனு, வைஃபை எவ்ரிவே, எங்கே பார்த்தாலும் வைஃபை. இன்றைக்கி வந்து வைஃபை இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இது இருக்குன்றதுனால அது வைஃபை கேம்பஸ் இருக்குது. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வந்து ரொம்ப அருமையாகவே இருக்குது. கிட்டத்தட்ட 6,400 பெட்ஸு கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் வந்து 9 வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 6 வந்து கேர்ள்ஸுக்கும் ஹாஸ்டல் இருக்குது. ஜிம்மு, ஸ்போர்ட்ஸு கேம்பஸு, தென் வந்து ஹாஸ்பிட்டல் உள்ளே இருக்குது. 1.5 lakhs ப்ளஸ் புக்ஸ் வந்து லைப்ரரி இருக்குது. தென் ISO லேபும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இருக்குது. ஆடிட்டோரியம், ஃபுட்டு கோர்ட்டு, இது எல்லாமே இருக்கிறதுனால அங்கே போய் உள்ளே போனோன்னா ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு போர் அடித்து ஐயோ என்னடா இது அப்படின்ற மாதிரி இல்லை, எல்லா வசதிகளும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ரைட்டா? தென் வந்து ஏசி ரூம்ஸு, ஷேரிங் இருக்குது, நான் ஷேரிங் இருக்குது. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆடட் அட்வான்டேஜாக வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அட்மிஷன்ஸ் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா இங்கே பிடெக் ஸ்ட்ரீமு 1, பிடெக் ஸ்ட்ரீம் 2. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பியூர் கிளாஸ் 12th மெரிட்டு, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா JE ++2 மெரிட்டு, தென் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா PG அட்மிஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ரைட்டா? அப்போ கிட்டத்தட்ட 14 crore ஸ்காலர்ஷிப் வந்து இதில் வந்து முன்னாடியே ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் மெரிட் யுவர் சூப்பர் பவர் டெட்லைன் வந்து ஜனவரி மார்ச்சுக்குள்ளே யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அப்ளிகேஷன் போட்டு ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுடைய மெரிட் பேஸ்டு பண்ணி அவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. தென் 23 பிடெக் ஃப்ளவர்ஸ் அண்ட் ப்ளஸ் பியாண்ட் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா UG ஸ்டார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிடெக் CSE, ECE, தென் வந்து பார்த்தீங்கன்னா AI பேஸ்டு BSc, BCom, தென் வந்து பார்த்தீங்கன்னா LLB ஆனர்ஸு, ஆப்டோமெட்ரி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா UG கோர்சஸ்லாம் இருக்குது. அதுக்கு அடுத்தது PG எக்ஸலன்ஸில் அப்படின்ற பார்த்தீங்கன்னா MTech கோர்ஸும், MSc டேட்டா சயின்ஸு, MBA கோர்ஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா PGயில் இருக்குது. தென் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம் வந்து 5 year பிடெக் MTech இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்குறாங்க. ஹியூமனிட்டிஸ் டு பயோடெக் அந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸும் வந்து இங்கே இருக்குது. பிக் யுவர் பேஷன், மாஸ்டர் 8 year சென்னை கேம்பஸில் வந்து பார்த்தீங்கன்னா அர்பன் MBA MSc இந்த மாதிரியான கோர்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஃபீஸு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா நார்மல் ஃபீஸு நார்மலாக ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியில் வந்து இருக்கிறதோட ஃபீஸை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஒரு எல்லாருமே அஃபோர்டபுள் ஃபீஸ் மாதிரி இருக்கும். பிடெக் பொறுத்த வரைக்கும் 85,000 வருது. தென் செகண்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 5% ரைஸ் ஆகுன்னு கொடுத்துருக்காங்க. டெவலப்மெண்ட் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ஒன் டைம் ஃபீஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும். இட்ஸ் நார்மல் ஃபீஸ், அஃபோர்டபுள் ஃபீஸ் தான். தென் எம்டெக் பொறுத்த வரைக்கும் 70,000 ஃபீஸு, கேட் ஸ்டைஃபண்டு, ஸ்போர்ட்ஸ் 1K பெர் இயர் வந்து கிடைக்கும். தென் MBA ப்ரோக்ராமுக்கு 70,000, BScக்கு வந்து 25,000 to 40,000, ஹாஸ்டலில் வந்து பார்த்தீங்கன்னா 16,000 28,000 இருக்குது. ரைட்டா? மெஸ்ஸுக்கு வந்து செப்பரேட்டாக நம்ம வந்து பே பண்ணணும். அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 87% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆகிறாங்க அப்படின்ற ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெப்சைட்டில் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 2,000+ ஆஃபர்ஸ் இன் 2025 மட்டுமே 2,000க்கு மேற்பட்ட ஆஃபர்ஸ் வந்து வந்திருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து 27 lakhs per annum, இது மைக்ரோசாஃப்டில் கொடுத்துருக்காங்க. தென் ஆவரேஜ்னு அப்படின்னு எடுத்தோன்னா 6.8லேருந்து 9.2 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து வந்திருக்கு. LPA 150 ஃபார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் விசிட் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்தோன்னா TCS, காக்னிசன்ட், கேப்ஜெமினி, IBM, போஷு, தென் வந்து பிடெக்கில் வந்து 79 to 87% வந்து MBA 22 lakh per annumல பிளேஸ் வந்து ஆயிருக்காங்க. ஓகே, இதில் இங்கே மெயினாக பார்த்தோம்னா TNB சேல்ஸு மார்க் இன்டர்வியூஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டர்வியூ நிச்சயம் 90% ப்ளஸ் ரேட் யுவர் ஜாப் இஸ் கேரண்டி. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்டுக்கு தனி விங் இருக்குது. நம்ம ட்ரைன் பண்ணுறதுனால என்ன ஆகுது, பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு ஈஸியாக போகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஓகே, சேலரி ஸ்பெக்ட்ரம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 4 lakhs per annumல இருந்து கிட்டத்தட்ட 27 LPA வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குது. இதில் லோவர் ரேஞ்சில் சேலரி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 4 to 5 lakhs per annum. இங்கே வந்து மாஸ் IS லைக் இன்ஃபோசிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா 4லேருந்து 5 வரைக்கும் எடுத்துக்கிறாங்க. மிட் ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 6லேருந்து 9 லட்ச ரூபாய் வரைக்கும் வந்து ஆவரேஜ் பேக்கேஜ் இருக்குது. தென் ஹையர் லெவலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இங்கே பார்த்தோம்ல 27 lakhs per annumல ஹையர் லெவல் பேக்கேஜும் இருக்குது. இங்கே 85 ஸ்டார்ட் அப்ஸ் ஃப்ரம் டிபிஐ இன்குபேட்டர் இங்கே வச்சிருக்காங்க. தென் பி த நெக்ஸ்ட் யூனிகார்ன் ஃபவுண்டர் அலுமினி ஏர்னிங்ஸ் சோர் அப்ராட் போஸ்ட் எம்எஸ் ரைட்டா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் சென்டர்னால நீங்கள் ஸ்டார்ட் அப்பில் இது பண்ணிட்டு வந்து நெக்ஸ்ட் அப்ராட் லெவலுக்கு உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறேன். டிஎன்பி ப்ராசஸ் ப்ளஸ் குளோபல் அலுமினி நெட்வொர்க் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா இங்கே சாஃப்ட் ஸ்கில்லு பூட் காம்ஸு ஃபார்ச்சூன் 500 பைப்லைன்ஸு ரிசர்ச் கிக்ஸ் த ரோல்ஸ் ஐடி டெவலப்மெண்ட் கோர் இன்ஜினியரிங் கன்சல்டிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு தஞ்சாவூர் டு சிலிகான் வேலிக்கு சாஸ்திரா பில்ஸ் எம்பையர்ஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஹையர் ஸ்டடீஸ் வந்து யூஎஸ் சிங்கப்பூர் தென் யூனிஸ் லவ் சாஸ்திரா கிரேட்ஸ் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துலேயும் நம்ம போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்றப்ப நம்ம போத்து ப்ளஸ் 2 மார்க்ஸும் ப்ளஸ் ஜெய் மார்க்ஸை வச்சு நம்ம போகிறப்ப ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ ஜெய்க்கு நிறைய பேர் படிச்சிருப்பாங்க, நல்லா நல்லா பர்சன்டேஜ் இருந்ததுன்னா இங்கே வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ரைட்டா. இதில் நம்ம போய் அப்ளை பண்ணுறப்ப இந்த ஜெய் மெயின் எழுதணும், நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், மார்க் எடுக்கணும் அப்படின்றப்ப நம்மளுடைய என்ன ப்ரோக்ராம் கொடுக்குறோம் கோமட் 2026 இருக்கு இல்லையா. இதில் ஜெய் மட்டும் இல்லாமல் நீட்டு தென் வந்து ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு இல்லைன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஐடி சாஸ்திரா நம்ம அவங்களுடைய அமிர்தா தென் வந்து எஸ்என்யூ இவங்க இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடிய எஸ்ஆர்எம் இவங்க என்ட்ரன்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லையா. இது எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி ஒரே ட்ரைனிங்காக எடுத்துக்கிட்டு ஒரு மல்டிபிள் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்றதுனால என்ன பண்ணியிருக்கோம் ஆர்ஜிஆரில் கோமட் 2026 அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து ஆன்லைன் ப்ரோக்ராம் வீட்டில் இருந்தே நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு 2 to 5 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் சண்டேஸில் போகும். போர்டு எக்ஸாம் முடிஞ்சுமே 10 to 1 வரும். அப் டு உங்களுடைய என்ட்ரன்ஸ் கியூட் எக்ஸாம்ஸ் கூட இது மூலயமா நீங்கள் வந்து டேப் பண்ணலாம். நீங்கள் இன்கேஸ் வந்து சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க, பிடெக் போகணும், பிஎஸ்சி கோர்சஸ்லாம் போகணும் அப்படின்றப்ப ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸு பயாலஜி அப்புறமா வந்து நம்ம ஆப்டிடியூடும் கொடுக்குறோம் ரைட்டா, இங்கிலீஷும் கொடுக்கறதுனால இந்த ப்ரோக்ராம்ஸை நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா கியூட் எக்ஸாமில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் போகிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்புகள் வந்து இருக்குது. அது தவிர நீட் எக்ஸாம்ஸும் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம், ஐஎட் எக்ஸாம்ஸும் நம்ம வந்து கிளியர் பண்ணலாம் ரைட்டா. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க 8695 8695 இந்த நம்பரில் கால் பண்ணி இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 11,800 ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். இமீடியட்டாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு தான். லேட் ஆச்சுன்னா இந்த ஃபீஸ் வந்து 23,600 ஆகும் ரைட்டா. மேக்ஸ் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி டு கிராக் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸு த்ரூ அவுட் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு டாப் லெவல் இன்ஸ்டியூஷன் போகணும் அப்படின்ற கனவு உங்களுக்கு இருந்ததுன்னா கோமட் 2026 இஸ் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யுவர் கெரியர் என்ட்ரிங் இன் டு யுவர் பெஸ்ட் இன்ஸ்டியூஷன்ஸ். சரியா, பண்ணிக்கலாமா? ஓகே, தேங்க்யூ. நம்ம டீமோட அடுத்த கண்டென்ட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட வந்து விரைவில் நாளைக்கு வந்து பார்க்குறேன். தேங்க்யூ. என் பையன் +2 வந்து முடிக்க போறான். என்னடா ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா, அப்பா நான் மெடிக்கல் படிக்கலாம்னு எனக்கு தோணுது, திடீர்னு இன்ஜினியரிங் போகணும்னு இருக்கு, இல்லப்பா நான் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடிஸ் எதனா இருந்தாலும் படிக்கிறேன் அப்படின்றான். இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குலாம் என்ன சேர்த்து விடுங்கன்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்துக்கும் சேர்த்து எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், நீட்டுக்குன்னு ஒன்று சேர்க்கணும், ஜெய்க்கு சேர்க்கணும், அப்புறம் விஐடி எழுதணுன்றான், அமிர்தா எழுதணுன்றான், இந்துஸ்தான் எக்ஸாம் எழுதணுன்றான், மணிப்பால் எழுதணுன்றான், பிட்சாட் எழுதணுன்றான், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றான், என்னென்னமோ சொல்றான். இது எல்லாத்தையும் நான் வெளியில விசாரிச்சா ஒவ்வொன்றும் 20,000 30,000 கோர்ஸ் ஃபீஸ் இருக்கு. என்னதான் பண்றது எனக்கு தெரியல அப்படின்னு கவலைப்படக்கூடிய என் பெற்றோரா நீங்க வருத்தப்படாதீங்க. ஆர்ஜிஆரோட கோமட் 2026 ஒரே ட்ரைனிங் 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க கிராக் பண்ண முடியும். டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? கீழே இருக்க லிங்க் பிரஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க.